நம்மளே மாசா தயார் பண்ணலாம். பழுத்த மாம்பழமா எடுத்துக்கோங்க. திக்னஸை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்குது. நல்லா குளு குளுன்னு மாசா சூப்பராக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்க. கோடை காலம் வந்தாலே நம்ம குளிர்ச்சியாக சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அதுக்காக கடையில் போயிட்டு அடிக்கடி ஜூஸு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் நம்ம வாங்கி குடிச்சிட்ருக்க முடியாது. நம்ம வீட்டில் மாம்பழம் இருந்தால் போகிறோம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நம்மளே மாசா தயார் பண்ணலாம். அதுக்காக நான் 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாம்பழத்துடைய தோல் எல்லாத்தையும் சீவிட்டு இதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். கொட்டை தோல் நமக்கு தேவையில்லை. நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 மாம்பழத்துடைய சதைப்பகுதியை நான் எடுத்து வச்சுட்டேங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம 2 பெரிய மாம்பழம் எடுத்தோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மாங்காய் 1 எடுக்கணும். அது நான் மீடியம் சைஸ் மாங்காய் தான் எடுத்துருக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மாங்காயாக எடுத்துக்கோங்க. இந்த மாங்காயுடைய தோலையும் நம்ம சீவிடணும். கொட்டையும் நமக்கு தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய சதைப்பகுதி மட்டும்தான் நம்ம துண்டுகளாக நறுக்கி எடுக்கணும். நான் நறுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் எடுத்த அந்த பச்சை மாங்காயை தோல் சீவிட்டு கொட்டை பகுதியும் எடுத்துட்டு அது சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்கேன். இது 2யுமே நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நான் ஜூஸர் ஜார் எடுத்துருக்கிறதுனால மொத்தமாக சேர்த்துடலான் இருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஜாரை பொறுத்து பேட்சாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே நம்ம நறுக்கி வச்ச பச்சை மாங்காய் அதையும் இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி விட்டுடுங்க. அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம சேர்த்த அந்த மாம்பழம், ஃப்ரெஷ் மாங்காய் எல்லாமே சேர்த்து நான் அரைச்சிட்டேங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுக்கு. இன்னும் ஒரு 1/4 லிட்டர் நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். திக்னஸை பொறுத்து தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள் எந்த திக்னஸ் இருக்குதுன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இன்னும் கூட திக்காக தான் இருக்குது பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். மாசா பண்ணுறதுக்காக நான் பேன் வச்சுருக்காங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. அரைச்ச இந்த மாம்பழ விழுது அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்க்கலான் இருக்கேன். இந்த ஜார்லேயே சேர்த்துட்டு குலுக்கி ஊற்றிக்கலாம். மூடி போட்டுட்டு நல்லா அப்படியே ஷேக் பண்ணிடலாம். அவ்வளோதான். அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்துடும். இப்போ இந்த தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான சர்க்கரை பார்த்தீங்கன்னா நான் 250 ml கப்பில் ஃபுல் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா மாம்பழத்தில் நமக்கு இனிப்பு இருக்கும். அதனால் இனிப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1/4 கப்பு கூட சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தான் சேர்க்குறேன். இதையும் இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா அப்படியே கலந்து கொடுத்துருங்க. இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணலை. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டவ் ஆன் பண்ணணும். நம்ம ஆரம்பத்திலே ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இதெல்லாம் சேர்த்தோம்னா அடி பிடிச்சிரும். அடி பிடிக்கக்கூடாது. அதனால தான் எல்லாமே நம்ம சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணணும். அதுவும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம கொதிக்க விட போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி, சர்க்கரை எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. லேசாக கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டா போகிறோம். 2-3 நிமிஷமாக நான் கலந்து விட்டுட்டுருக்குறேங்க. இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. சுற்றிலும் அப்படியே நுரக்கட்டி வருது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாசாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இது வரைக்கும் 1/2 லிட்டர் தான் சேர்த்துக்கிறேன். தேவைன்னா நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கணும். அதனால் மூடி போட்டு விட்டுடலாம். எதுக்காக மூடி போடுறோன்னா இல்லைனா வெளியிலலாம் தெரிச்சிடும். அதனால் நம்ம மூடி போட்டால் தான் அது உள்ளடங்கி இருக்கும். 5 நிமிஷமாக நான் மூடி போட்டு விட்டுருந்தேங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொதிக்கிறத நான் காமிச்சேன்னா வெளியெல்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் ரொம்ப தீயை குறைச்சி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போகிறதுக்காக தான் நம்ம கொதிக்க விடுறோம். இப்போ நல்லாவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கூட நல்லா திக்காக தான் இருக்குது.
இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வடிகட்டி எடுக்கணும். மாசா தயாராகிடுச்சுங்க. எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா இந்த திக்னஸ் வந்து நமக்கு இன்னும் ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே இன்னும் திக்னஸ் அதிகமாகும். கொஞ்சம் திக்காக. ஆமாம், அதுக்காக தான் நான் மறுபடியும் ஒரு 200 ml சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 3/4 லிட்டர் தண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுக்கணும். வடிகட்டுறதுக்காக நான் பாத்திரத்தில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கப்பில் தான் மொண்டு ஊற்றிக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது, அப்படியே சாய்க்க முடியாது. இப்போவே திக்காக தான் இருக்குது. அந்த வடிகட்டில் இறங்குறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அது கொஞ்சம் கரண்டி வச்சு சொல்லட்டணும். ஏன்னா இதில் சக்கைலாம் இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டினா தான் நல்லாயிருக்கும். வடிகட்டாமல் சாப்பிட முடியாது. இதை நம்ம இப்படி கரண்டியை வச்சு சுழட்டி விட்டால் தான் இறங்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாசா எல்லாத்தையுமே நான் வடிகட்டிட்டேங்க. இந்த அளவுக்கு தான் நமக்கு அதில் திப்பி வந்திருக்கு. அந்த மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்கை தான் இது நமக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள் எவ்வளவு திக்காக இருக்குதுன்ட்டு. இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்குது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதுதான். சில் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டு காட்டுறேன். எவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும்? 1 hour வைக்கலாம். நம்ம கூலிங்கை பொறுத்து இருக்குது. கூலிங் அதிகமாக வேணும்னா 2 hours 3 hours வைக்கலாம். ஐஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஐஸ் போட்டால் தண்ணியாகிடும். ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி தான் சாப்பிட்ணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரிட்ஜில் நான் ஒரு 2 மணி நேரம் தான் வச்சு எடுத்தேன். நல்லா சில்லுன்னு ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. நல்லா கரண்டியில் அப்படியே ஒட்டுது பாருங்கள். இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் ஆகிருக்குது. மாசா பார்த்தீங்கன்னா கடைகளெல்லாம் இந்த திக்னஸில் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சர்விங் கிளாஸ்க்கு மாற்றுறேன். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்களோ குடிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் ஒரே ஒரு கிளாஸில் தான் மாற்றி விடுறேன். நான் கிளாஸில் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டாவும் போட்டுட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. நல்லா குளு குளுன்னு மாசா வீட்லேயே செஞ்சுருக்கோம். எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்குது. நீ கேட்கலன்னா ஃபுல் கிளாஸை நான் குடிச்சிட்ருப்பேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. அந்த மாம்பழம் நம்ம போட்டது, மாங்காய் போட்டது எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கலை. நம்ம சேர்த்த தண்ணி அளவும் கரெக்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இந்த சம்மருக்கு போயிட்டு கடையில் வாங்காமல் நம்ம வீட்டிலே ஒரு 2 மாம்பழம் வச்சு ரொம்ப சிம்பிளாக நம்ம மாசா பண்ணிட்டோங்க. ஆனால் அதிகப்படியான மாசா நமக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சம்மருக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில் போயிட்டு வந்துட்டு அது ஃப்ரெஷ் ஜூஸாக வந்துருக்காது. பாட்டிலில் வந்து பதப்படுத்தி தான் வந்து கொடுப்பாங்க கம்பெனிஸ்லேருந்து. இது நம்ம வீட்லேயே வந்து ஆமாம், இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக வந்து செய்யலாம். உடம்புக்கு நல்லது. எந்த ப்ரிசர்வேட்டிவ் கெமிக்கல் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நான் இந்த ரெசிபியை முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய் பாய்.